குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உதயகல் ஸ்டடி சென்டர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சிட்டு வந்து முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அதாவது ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க. அதில் நமக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதுன்னு பார்த்தோம்னா, நமக்கு குரூப் டூ ஏக்கான ஒரு தெளிவுபடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் டூ ஏக்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸில் கிடையாது, மெயின்ஸு எல்லாமே வந்து அப்ஜெக்டிவ் டைப்ஸ் தான் இருக்கும். குரூப் டூக்கு மட்டும்தான் நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ் இருக்கும் மெயின்ஸை பொறுத்தவரை. ஓகேங்களா? அண்டு முனிசிபல் கமிஷனர் அது மாதிரி சில போஸ்ட்டை வந்து நமக்கு இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸில் மாற்றிட்டாங்க. போன வாட்டி வந்து நமக்கு டூ ஏல கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுற மாதிரி டூவில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான டீட்டெயில் தான் இது. ஓகேங்களா? ஓவராலாக அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்ற டீட்டெயில் பார்த்தலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பார்ப்போம். ஓகேங்களா? ப்ரெஸ் ரிலீஸை பொறுத்தவரை இன்னைக்கு தான் இப்போ தான் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? செய்தி எண் 58/2024, நாள் 24/4/2024. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் 2024 ஆண்டுக்கான தேர்வு கால அட்டவணை 20/12/2. ஓகேங்களா? இது வந்து முன்னாடி விட்டு ஆனுவல் பண்ண டேட்டு. இப்போ வந்து சில சேஞ்சஸோட இப்போ வந்து திருத்தி அமைக்கப்பட்டு 2024க்கான ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க. செக்ரட்டரி கோபால சுந்தர்ராஜ், இந்திய ஆட்சி பணி. ஓகேங்களா? இதுதான் இது ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர். இங்கே நமக்கு வெப்சைட்டில் இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் அதில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஆனுவல் பிளானர் ப்ரோக்ராம் ஃபார் த எக்ஸாமினேஷன் 2024 ரிவைஸ்டு பப்ளிகேஷன் டேட் வந்து இன்னைக்கு தான் 24/4/2024. இதில் முக்கியமாக நமக்கு பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 வந்து 2A தான் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது. ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு நமக்கு வந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? குரூப் 4க்கான நம்பர் ஆஃப் வேகன்சின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். கம்பைன்டு குரூப் 1ஓட ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 90 வேகன்சி. எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, எப்போ டேட்டு, எத்தனை நாள் எக்ஸாம் நடக்க போகுதுன்றத டீட்டெயிலில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னா நமக்கு முன்னாடி கொடுத்த ஆனுவல் பேனல் வந்து டென்டேட்டிவ் மந்த் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ எக்ஸாக்டாக டேட்டுமே சொல்லிட்டாங்க, என்னைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? நம்மளை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து குரூப் 1B, குரூப் 1C நேற்று நோட்டிஃபிகேஷன் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிகிரி போஸ்ட்டு, டிகிரி லெவல். ஓகேங்களா? இன்டர்வியூ போஸ்ட்டு. இதில் 105 வேகன்சி. நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 5 டேஸ். ஓகேங்களா? இதுதான் மோஸ்ட் ஆஃப் த மந்த் ரொம்ப ஃபேமஸ் எக்ஸாம்ஸ்னு பார்த்தா இதுதான். குரூப் 4 அண்ட் குரூப் டூ தான் இப்போதைக்கு. இந்த வாட்டி மிஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? பண்ணணும். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 1 2A. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து 2030. ஓகேங்களா? எவ்வளோ வந்து இன்டர்வியூ போஸ்ட், எவ்வளோ நான் இன்டர்வியூ போஸ்ட் இதுவரையிலும் சொல்லலை. இது ஆனால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? மினிமம் வந்து ஒரு 3000 ஆச்சு வரும். 3000 to 5000 ஆச்சு எக்ஸாம் முடிஞ்சு அதோட ரிசல்ட் வரதுக்குள்ளே வரும். ஓகேங்களா? லாஸ்ட் குரூப் 2லேயும் அந்த மாதிரி தான் நமக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போவும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அது மாதிரி வேரியஸ் எக்ஸாம்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துக்கோங்க. அதுபடி பார்த்தோம்னா குரூப் 2 எக்ஸாம்ஸ் எப்போ வருதுன்னா, நமக்கு ஜூன் மாதம் வருது. ஜூன் 28 வருது நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரும். ஓகே, வரும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நமக்கு செப்டம்பர் 28 வருது. ஓகேங்களா? அப்போ செப்டம்பரில் முடிஞ்சுன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். நமக்கு டிசம்பர் எண்டில் இல்லை ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு எக்ஸாம்ஸ், இப்போ மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் வந்து நமக்கு குரூப் 2 பொறுத்தவரையிலும் நமக்கு டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ் மெயின்ஸ் இருக்கு. குரூப் 2A பொறுத்தவரையிலும் நமக்கு அப்ஜெக்டிவ் டைப் மெயின்ஸ் தான். ஓகேங்களா? இங்கே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்க, என்னென்ன எக்ஸாம்ஸ்னு சொல்லிட்டு. இப்போ கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் குரூப் 1 இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நமக்கு தெரியும். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் ஆப்டிடியூடும் இருக்கும். 175 + 25. அடுத்து குரூப் 1க்கு மெயின்ஸை பொறுத்தவரை 4 பேப்பர், தமிழ் எலிஜிபிலிட்டி ஒரு பேப்பர், மிச்சம் 3 பேப்பர். இது மாதிரி ஒன்றுக்கு ஜென்ரலாக இருக்கிறது தான். எதில் சேஞ்சஸ் இருக்குன்னா, நமக்கு குரூப் 2ல தான் வந்து சேஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா? என்னன்னா நமக்கு 2A வந்து ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அண்டது சில போஸ்ட் வந்து 2Aல இந்த முறை கொடுத்துருந்தாங்க தெரியுமா, முனிசிபல் கமிஷனர். அதெல்லாம் எடுத்து குரூப் 2 போஸ்ட்டில் கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அது என்னென்ன போஸ்ட்ன்ற லிஸ்ட்டும் கீழே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இந்த பிடிஎஃப் நான் எல்லாமே குரூப்பில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்க்கலாம். இல்லை டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லையும் கிடைக்கும், நீங்கள் அதை பாருங்கள். இங்கே ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையிலும் நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூடு, லாங்குவேஜ். ஓகேங்களா? கம்பைன்டு சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் 2A ரெண்டுத்துக்குமே வந்து காமனாக தான் வைக்கிறாங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நமக்கு ப்ரிலிம்ஸில் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. நமக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, லாஸ்ட் இல்லை போன இதில் குரூப் 2ல இப்படி தான் இருந்துச்சு, ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ். குரூப் 4ல் தான் வெறும் ஜென்ரல் தமிழ் மட்டும் வச்சிருந்தாங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கோங்க. இதுதான் இந்த ப்ரிலிம்ஸில் ஒன்றும் பெருசாக சேஞ்சஸ் இல்லை, ரெண்டுமே காமனான இதுதான். மெயின்ஸில் வந்து பிரிச்சிருக்காங்க 2A சொல்லிட்டு.
இங்கே கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2. ஓகேங்களா, இதில் வந்து ரெண்டாக இருக்குது. தமிழ் நமக்கு முன்னாடி நடந்ததில்ல அதே மாதிரி தான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஓகேங்களா, ரெண்டுமே வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் தான். பேப்பர் 1 வந்து குவாலிஃபைங் பேப்பர், செகண்ட் வந்து ஸ்கோரிங் பேப்பர். அடுத்தது 2A பொறுத்தவரையில் இங்கே தான் நமக்கு புதுசாக சேஞ்சஸ் வருது. ஓகேங்களா, இங்கே என்னென்னா நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நமக்கு முன்னாடி இருந்துச்சு தெரியுமா, அந்த மாதிரியே தான் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் எழுதுறோம். ஓகேங்களா, அதனால் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இங்கேயும் ஒரு ரோல் ப்ளே பண்ணும். பட் ஆனால் டிஸ்கிரிப்டிவ் டைப்புன்ற தமிழ் எலிஜிபிலிட்டி ரொம்ப கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். ஓகேங்களா, சப்போஸ் இப்போ ஏதாவது புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. சேஞ்ச் பண்ணாமல் பழசே இருந்துச்சுன்னா வெரி சிம்பிள் தான். ஓகேங்களா, அடுத்த பொறுத்தவரையிலும் அண்ட் வந்து ஜஸ்ட் அது குவாலிஃபைங் மார்க் தான், 40 மார்க் அதை மோஸ்ட்லி எல்லாருமே எடுத்துருவாங்க. ஓகேங்களா, நமக்கு ஸ்கோரிங் பார்ட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு முன்னாடி கொடுத்த மாதிரியே வந்து மாற்றிட்டாங்க. ஓகேங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸு, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு. இதில் வந்து என்ன கேட்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போது ரீசனிங்ன்ற சென்ஸ் வந்து நமக்கு ஜென்ரலாக வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டினா நமக்கு ப்ரிலிம்ஸில் வராது அப்படியே வந்துடும். இப்போ ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா எப்படி எந்த மாதிரி கொஸ்டின் வரும் என்னன்றது வந்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியல. ஏதோ ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி விட்டால் தான் நமக்கு கிளியர் கட்டாக சொல்ல முடியும். ஓகேங்களா, ஏன்னா நமக்கு ஜென்ரலாக ப்ரிலிம்ஸ்லாம் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இருக்கும் தெரியுமா, அதில் ரீசனிங் வந்து சில கொஸ்டின்ஸ் வரும். அந்த மாதிரி கேட்க போகிறாங்களா, இல்லை பேங்க் எக்ஸாம்ஸில் வந்து இந்த இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கேட்க போகிறாங்களா என்னன்றது தெரியல. ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு தெரியல. பட் அப்ஜெக்டிவ் டைப் தான் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நமக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து லாங்குவேஜ் பார்ட் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். இங்கேயுமே வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல சான்ஸ் தான். ஓகேங்களா, முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, பட் ஆனால் இங்கே வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. முன்னாடிலாம் வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா 100 மார்க் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் இருக்கும், 100 மார்க் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 மார்க் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸும் 25 மார்க் வந்து ஆப்டிடியூட் இருக்கும். இது ஓவராலாக கனெக்ட் பண்ணி போடுவாங்க. ஓகேங்களா, பட் இங்கே வந்து இப்போ எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்து மென்டல் எபிலிட்டி, ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி இதெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் மேலே கொடுத்துட்டாங்க. பட் இங்கே வந்து நமக்கு புதுசாக கொடுத்துருக்காங்க ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸும், லாங்குவேஜ் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். ஓகேங்களா, இப்போ இதில் வந்து என்ன பிரச்சனைனா இப்போ லாங்குவேஜ் பார்ட் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்க. 100 மார்க் கொடுக்க போகிறாங்களா, இல்லை ஜஸ்ட் ஒரு 10 மார்க் 20 மார்க் கிராமர் மாதிரி வைக்க போகிறாங்களா என்னன்றது தெரியல. ஓகேங்களா, அது வந்து டிஎன்பிஎஸ்சி இன்னும் நமக்கு விளக்கமாக சொன்னால் தான் நமக்கு புரியும். ஓகேங்களா, இதுதான் முக்கியமான சேஞ்சஸ். இதில் எப்படி வரப்போகுது, என்ன பேட்டர்ன், எவ்வளோ மார்க் கொடுக்க போகிறாங்கன்றது என்னன்னு தெரியல. ஓகேங்களா, அந்த டிஎன்பிஎஸ்சி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் மோஸ்ட்லி விடுவாங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் விடுவாங்க. விட்டாங்கன்னா நமக்கு என்னன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். ஓகேங்களா, நம்மளுமே வந்து இதை வச்சு கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னால் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ என்னன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல நியூஸ் இது. ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்தது வந்து கம்பைன்ட் சிவில் சர்வீசஸ் குரூப் 4. ஓகேங்களா, இதில் ஒன்றும் இல்லை, எப்பவும் போல தான். எப்பவும் போல தமிழ் எலிஜிபிலிட்டி கம் ஸ்கோரிங் டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து எது எதெல்லாம் குரூப் 2 போஸ்ட்டில் வருது, எது எதெல்லாம் 2A போஸ்ட்டில் வருதுன்றத லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, அதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இங்கே பாருங்கள் குரூப் 2 போஸ்டிங் லைனாக கொடுத்துட்டாங்களா, 2A போஸ்டிங்க கொடுத்துட்டாங்களா. இங்கே பாருங்கள் முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2 முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன். போன வாட்டி வந்து அது 2Aல இருந்துச்சு போன எக்ஸாம்ஸ்லாம். இந்த வாட்டி வந்து திரும்ப 2லே எடுத்து வந்து வச்சுட்டாங்க. ஓகேங்களா, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் போஸ்ட்டும் அது எல்லாமே வந்து நமக்கு 2ல வச்சுட்டு டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இங்கே பாருங்க அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரேட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் செக்ரட்டரேட் லா டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இந்த செக்ரட்டரி அதாவது இந்த லா அண்ட் ஃபினான்ஸ். ஓகே, இந்த மாதிரி முக்கியமான டிசிடிஓ, ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி முக்கியமான போஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு குரூப் 2 போஸ்ட்டில் தான் இருக்குது. சப் ரிஜிஸ்டார். ஓகேங்களா, அண்ட் வந்து ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட். இந்த முறை கூட தேர்ட் பிளேஸ் வர கவுன்சிலிங் போச்சுல, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் கிரேட்டர் சென்னை போலீஸ், அதுதான் வந்து நமக்கு இன்டர்வியூ போஸ்ட்லாம் வருது. அதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதணும், மெயின்ஸ் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா, இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து இதெல்லாம் வந்து 2A போஸ்ட். எது அசிஸ்டன்ட் இன் அனிமல் ஹஸ்பண்டரி, அசிஸ்டன்ட் இன் ஆர்டிஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த அசிஸ்டன்ட் போஸ்ட் எல்லாமே வந்து இதுக்கு இருந்துச்சு 2A போஸ்ட்டில் இருக்குது. இந்த லிஸ்ட்டை பார்த்துக்கோங்க, எது எது இன்டர்வியூ, எது 2 போஸ்ட், எது நான் இன்டர்வியூ போஸ்ட்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேஷன் லெவலில் எது இதெல்லாம் இன்டர்வியூ போஸ்ட் லெவல், எது இதெல்லாம் நான் இன்டர்வியூ போஸ்ட் லெவல்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் பாருங்கள். சரிங்களா, இதில் ஒன்றும் இல்லை, நமக்கு முன்னாடி குரூப் 2A இருந்தப்போ இருந்துச்சு முனிஷியல் கமர்ஷியல் இதெல்லாம் தூக்கி இதில் வச்சிருப்பாங்க, 2ல வச்சிருப்பாங்க, டிஸ்கிரிப்டிவ் டைப்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சிருப்பாங்க. இது வந்து ஜென்ரலாக இது வச்சிருப்பாங்க. அந்த பழைய பேட்டர்னுக்கு தான் வந்து நமக்கு போயிருக்காங்க. 2க்கு வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் வச்சுட்டு 2Aக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேங்க, அப்போ அதுலேயும் இப்போக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னா இப்போ வந்து
முன்னாடி வந்து ஜென்ரல் இங்கிலீஷோ தமிழோ 100 மார்க் இருக்கும், 100 மார்க் வந்து ஜிஎஸ் இருக்கும். ஓகே இல்லை, 25 + 75, 25 மார்க் வந்து நமக்கு ஆப்டிடியூடு, 75 வந்து ஜிஎஸ் இருக்கும். பட் இப்போ வந்து எப்படி கொடுக்க போறாங்கன்றது தெரியல. ஏன்னா இங்கே வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக கொடுக்கல, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அங்கே அது மாதிரி இங்கே வந்து லாங்குவேஜ் வந்து ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ்னு கொடுத்துருக்காங்க. எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஓகேங்களா, ஏன்னா இங்கேயே வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ்லேயே வந்து கிட்டத்தட்ட அதே தான் வச்சு நம்ம எடுக்கிறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸு, ஆப்டிடியூடு, லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷு. திரும்பவும் வந்து அது இங்கேயும் அதே மாதிரி பண்ணுவாங்களான்றது நமக்கு கிளியர் கட்டாக தெரியல. அது என்னன்ற பார்ப்போம். குரூப் 2 டிஸ்கிரிட் டைப்ஸை குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டை பொறுத்தவரை எந்த சேஞ்சஸும் இல்லை. நம்ம இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ண சேம் இது தான். பேட்டர்னில் சேஞ்சஸ் இருக்கா என்னன்றது இன்னும் நமக்கு அப்டேட் பண்ணலை. 2A பொறுத்தவரையில் தான் சில சேஞ்சஸ் இருக்குது. சில பேட்டர்னில் சில சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. என்னன்றது தெரியல. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மாடல் கொஸ்டின் பேப்பர் விடுவாங்க, விட்டால் பார்த்துடலாம். இல்லைன்னா ஃபர்தராக நம்ம என்னன்ற ஸ்டெப் இருக்குன்ற பார்க்கலாம். சரிங்களா, இப்போதைக்கு நமக்கு குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கான டேட்டும் தெரிஞ்சிச்சு. இப்போ உங்கள் கையில் 3 எக்ஸாம்ஸ் இருக்குது. குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, குரூப் 4 இருக்குது. ஓகேங்களா, எவ்வளோ மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு படிக்க முடியுமோ படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த குரூப் 2க்கு வந்து நிறைய பேர் கிளாஸ் கேட்டிருந்தீங்க. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேச்சஸ் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மோஸ்ட்லி நமக்கு டேட் தெரிஞ்சிருச்சு. அப்போ மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் வீக், மே ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் கம்பைன்டு பேட்சஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க நீங்கள் அதை இது பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் அனுப்புங்க. ஓகேங்களா, குரூப் 2 கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு 9940170028. ஓகேங்களா, வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு நம்ம ஷெடியூல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. மே ஃபர்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா, உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணுறோம். ஓகேங்களா, இனியும் காலதாமதம் பண்ணாதீங்க. இப்போ வந்து லைனாக எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா, லைனாக எக்ஸாம் வரும். திரும்ப அப்படியே லைனாக எக்ஸாமே இல்லாமல் இருக்கும் ஒரு 2-3 வருஷம். நமக்கு போன லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் வந்து எக்ஸாம்ஸே இல்லை. அது மாதிரி வந்து அடுத்த ஒரு வருஷம் to 1.5 வருஷம் வந்து கேப் இருக்கும். ஓகேங்களா, அதனால இப்போ இருக்க சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை விட்டுட்டு மிஸ் பண்ணி நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஓகேங்களா, அதனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த டைம் தான் வந்து அந்த காத்தடிக்கிற டைம். யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி ஃபுல் ஸ்ட்ரெச்சாக படிச்சிங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக இருக்கவங்க எழுதுறவங்க எல்லாமே இந்த 3 எக்ஸாம்ஸும் அழகாக கிளியர் பண்ணலாம். ஓகேங்களா, குரூப் 1 சரி, குரூப் 2 சரி, குரூப் 4 சரி, ஈஸியாக கிளியர் பண்ணலாம். இந்த டைம் வந்து மிஸ் பண்ணிடாத. சரிங்களா, சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கீப் ப்ரிப்பேரிங். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.